சங்கீதம் 51. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். முதலாவது ஜெப சங்கீதம். 51வது சங்கீதம் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்கிற சங்கீதமாகும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவர் தன்னுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசித்து அவரிடத்தில் பயபக்தியோடு பாவ மன்னிப்பு கோர வேண்டும். தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய மனச்சாட்சியில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தனக்கு தேவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்றும் தான் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்றும் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தேவனுடைய சமூகத்தில் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை நாம் பெற்றுகிறோம். கர்த்தர் தனக்கு நன்மை செய்திருக்கிறார். தானும் மற்றவர்களின் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது இந்த சங்கீதத்தின் முடிவில் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களை குறித்து நம்முடைய மனச்சாட்சியில் குற்ற உணர்வு உண்டாகும் போது நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும ரட்சகராக இருக்கிறார். அவரே நமக்கும் பிதாவுக்கும் நடுவே மத்தியஸ்தராயும் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு நமக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். கர்த்தருடைய கிருபைக்காக கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் தேவ சமூகத்தில் இந்த சங்கீதத்தை பயபக்தியோடு பாடலாம். இந்த சங்கீதம் எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்றும் இதன் முன்னுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்.